வணக்கம். என் பேர் சீதாராமன். ஸோ இன்னைக்கு நாங்க பண்ண போற டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, சிமிலி உருண்டை. இந்த சிமிலியிலே வந்து நெறைய வகையான லட்டு பண்றோம். இது ஒரு வகையான லட்டு. ஸோ இது கெட்டு போகாது. கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் இருந்தா கூட நல்லாயிருக்கும் இந்த உணவு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதில வந்து இன்னைக்கு கேழ்வரகு, கம்பு, சோளம், சிறுதானியம் எல்லாத்துலயுமே பண்ணுவோம் இந்த சிமிலி. இன்னைக்கு பண்ண போறது பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு சிமிலி பண்ண போறோம். கேழ்வரகு சிமிலி செய்ய தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு 1 கப், உப்பு சிறிது, எண்ணெய் தேவையான அளவு, வேர்க்கடலை மாவு 1/2 கப், எள்ளு மாவு 1/4 கப், நாட்டு சர்க்கரை 1/2 கப். இன்னைக்கு வந்து கேழ்வரகு 1 கப் எடுத்துக்கிறோம். நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் வந்து 1 கப்பு கேழ்வரகு ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு தான். ஏன்னா இது வந்து இனிப்பு பொருள். ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு இது நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் போட்டுறோம். தண்ணி மட்டும் போட்டுட்டு லைட்டாக பிசைஞ்சிடுறோம். நம்ம பதம் என்னென்னா, இப்போ நம்ம இதை பிடிச்சிட்டு நம்ம இப்போ அடை சுடுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், இந்த மாதிரி இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு லைட்டாக நம்ம தட்டி அடை பண்ணிக்கலாம். இதை சின்ன சின்ன துண்டுகளாக பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 இது பண்ணிட்டோம். 2 பால் மாதிரி பண்ணி வச்சிட்டோம். இதை என்ன பண்ண போகிறோம், இப்போ அடை சுடுறதுக்கு எப்படி பண்ணுவோமோ கேழ்வரகு அடை, அதே மாதிரி இதை லைட்டாக தட்டிடணும். இது ரொம்ப வந்து திக்காக தட்டக்கூடாது. ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த வேக்காடு தான் நமக்கு வந்து உணவாகவே சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப தட்டையாக பண்ணிடலாம். எவ்வளோ மெலிசாக பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ மெலிசாக தட்டிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கேழ்வரகு முருங்கைக்கீரையில் பண்ணுவோமோ அதே அளவுக்கு அந்த பதத்தில் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வேக வச்சிடலாம் இதை.
கேழ்வரகு சிம்லி பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா கேழ்வரகு நம்ம நல்லா அடையாக சுட்டு நல்லா சுட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக உதிர்த்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிட்டோம். ஸோ இது மாவாக எடுத்து வச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன அளவு வேணும்னா இப்போது ஒரு பங்கு வந்து நம்ம கேழ்வரகு எடுத்தோம் இல்லைங்களா, அதில் அரை பங்கு வந்து வேர்க்கடலை, அதில் 1/4 பங்கு, அதாவது எந்த அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுக்கிறோமோ அதில் பாதி மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு, இது ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிட்டோம். இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்தோமோ அதே அளவுக்கு நாட்டு சக்கரை. ஸோ இது 3த்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் கலந்து போட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு உருண்டையாக பிடிக்க போகிறோம். இது ரொம்ப பழைய காலத்தில் நம்ம பண்ணுற சிம்லி உருண்டை தான், இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போது இதுதான் அந்த உருண்டை. இப்போது இந்த மாவு ஃபுல்லாகவே கலந்துட்டோம். இதில் வந்து கேழ்வரகு மாவு வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணது, வேர்க்கடலை, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எள்ளு, நாட்டு சர்க்கரை, ஏலக்காயெல்லாம் கலந்துட்டோம். ஸோ இப்போ சின்ன சின்ன அளவு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டையாக பிடிச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கெடாது, ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். இதுதான் நம்மளுடைய பாரம்பரிய சிம்லி செய்முறை. இந்த மாதிரி முறையில் சிம்லியை பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சிம்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த எள்ளு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கான அந்த கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும், முதுகு தண்டு வடத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த மாதிரி உணவுகள் தான் பாரம்பரிய முறையில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் நோய் இல்லா தன்மை இருந்துச்சு. ஸோ இதே நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நோயிலேருந்து விடுபடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இந்த பாரம்பரிய ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. செய்முறை: கேழ்வரகு மாவில் சிறிது உப்பும் தண்ணீரும் சேர்த்து கட்டி இல்லாமல் சப்பாத்தி மாவு பதத்திற்கு பிசைந்து உருண்டைகளாக்கி கொள்ள வேண்டும். இதனை மெல்லிய அடைகளாக தட்டி சூடான தோசைக்கல்லில் போட்டு சிறிது எண்ணெய் விட்டு சுட்டெடுக்க வேண்டும். அடைகளை ஆறவிட்டு அதனை கைகளால் உதிர்த்து மிக்சியில் போட்டு பொடித்து மாவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பங்கு கேழ்வரகு மாவிற்கு அரை பங்கு வேர்க்கடலை மாவு தேவை. அதற்கு வேர்க்கடலையை வறுத்து பொடித்து கொள்ளவும். வேர்க்கடலை மாவிற்கு பாதி அளவிற்கு எள் எடுத்துக்கொள்ளவும். அதனையும் வறுத்து பொடித்து கொள்ள வேண்டும். பிறகு பொடித்து வைத்திருக்கும் கேழ்வரகு மாவு, வேர்க்கடலை மாவு, எள்ளு மாவு மற்றும் நாட்டு சர்க்கரையை நன்றாக கலந்து சிறு சிறு உருண்டைகளாக பிடிக்கவும். சுவையான ஆரோக்கியமான கேழ்வரகு சிமிலி உருண்டை ரெடி.